இன்று நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைந்து விட்டதாக செய்தி தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அரசியல்வாதி, அதையும் தாண்டி மக்களுக்காக, நாட்டுக்காக பல தியாகங்கள் செய்தவர். இப்போது அவர் இறந்ததுக்கு பிறகு தான் நிறையா பேர் ஐயா அவர்களுடைய புகழை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் அவர் மீசை கூட வைக்கல அப்படின்றதுக்கான காரணம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அறிந்தது, தமிழக அரசு விருதான தமிழர் விருது, அம்பேத்கர் விருது, இதையெல்லாம் வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் அரசாங்கத்தால் 10 லட்சம் பணம் நம்ம நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு கொடுத்தப்ப கூட அந்த பணம் எனக்கு வேணாம், அந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுபடியும் தமிழக அரசுக்கிட்டே திருப்பி கொடுத்தவர். அப்படி ஒரு மாமனிதர். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு அதை 1000 ஃபோட்டோ எடுத்து கோடிக்கணக்கான பேர் பார்க்கணும், நானும் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் உள்ளவர்கள் தான் இப்போ இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் அந்த 10 லட்சம், அப்போ அது ஒரு 10 கோடிக்கு சமம். அந்த பணம், அந்த பணத்தை கூட மக்களுக்கு தான் பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் திருப்பி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அதனால தான் ஐயா அவர்கள் பிறக்கும் போதே அவரது தாய் தந்தை அவருக்கு நல்ல கண்ணு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் விட்டு சென்ற அந்த பாதையை நாங்கள் இன்னும் பல தோழர்கள் அதை தொடர்வோம். இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைக்கு பொருத்தமான மனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஐயா நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம், நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம். ஐயா வீரர்களுக்கு நல்ல வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரு அர்ச்சந்திரனை நம்ம இழந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு அர்ச்சந்திரன் கண்டிப்பாக இந்திய கமிஷனில் வருவார்கள், வருவார்கள், வருவார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.